வணக்கம் போட்டியாளர்களே, தனி ஒருவன் மேக் சேனல் வழங்கும் இன்செர்ட்டிங் த மிஸ்ஸிங் ஒன் பகுதியிலிருந்து கேள்விக்கான தெளிவான விளக்கங்கள் அடுத்து வந்து கொண்டிருக்கிறது. வணக்கம் போட்டியாளர்களே, இன்றைய பாடப்பகுதி இன்செர்ட்டிங் த மிஸ்ஸிங் ஒன் இன் த கொஸ்டின் மார்க். இதை கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாமா? இப்போ இந்த மாதிரி ஒரு கேள்வி கொடுத்துருவாங்க. எப்படி கேள்வி அப்படின்னா, அதாவது நம்ம இந்த 5, 5, 10, 30 இந்த நம்பர் எப்படி அடுத்தடுத்து வந்திருக்கு, இது கொஞ்சம் நம்ம என்னங்கிறத கவனிக்கணும். மொத்தம் 3 வருஷம் கொடுத்துருவாங்க. இந்த 3 வரிசையிலிருந்து நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 2 வருஷம் கொடுத்துருவாங்க. இந்த 2 வரிசையில் ஒவ்வொரு நம்பரும் எப்படி அதாவது மூவ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, இதை நம்ம என்னங்கிறத தெளிவாக பார்க்கணும். சரி, இப்போ நான் இந்த மாதிரி தான் பார்க்கணும். பாருங்கள், 5, 5, 10, 30 இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. அதாவது பல மெத்தடில் இதை நமக்கு அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஆமாங்க. இந்த 5 எப்படி வந்துச்சு அப்படின்னா, இன்ட்டு 1ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 5 × 1 5. அதுக்கப்புறம் இந்த 5 இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 5 × 2 10. அதுக்கப்புறம் இன்ட்டு 3. இந்த 2 நம்பர் வந்துருச்சுன்னா அடுத்து 3ஆவது என்ன வரும்? 3ஆவது தான் வரும். 10 × 3 30. அதே போலத்தான் இந்த செகண்ட் ரோவில் இந்த மாதிரி வரும். 6 × 1 6, 6 × 2 12, 12 × 3 36. அதே மாதிரி இந்த பக்கம் போட்டோம்னா 7 × 1 7, 7 × 14, 14 3 42. ஸோ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா 14 × 3 42. இது ஆப்ஷன். இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக போட்டுக்கிறணும். சரிங்களா? அடுத்து இந்த கேள்வியை பாருங்கள். 1 6 49 ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 1 1 4 3 3 கொஸ்டின் மார்க். சரி, முதல்ல இது எப்படி மூவ் ஆகுது, இது எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். 1 6 49 எப்படி வரும்? நம்ம பல கோணத்தில் நம்ம சிந்திக்கணும். பாருங்க, நான் எப்படி எடுத்திருக்கேன்னா 1 + 6 7. 7 இந்த 7 ஸ்கொயர் பண்ணுங்க, 49. இந்த நம்பர் எடுத்துக்கங்க. 1 + 1 2, 2 ஸ்கொயர்டு 4. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 + 3 6, 6 ஸ்கொயர்டு 36. இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக போட்டுக்கணும். இந்த கேள்வியை பாருங்கள். இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ரோவில் கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு டவுனில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆமாங்க. டவுன் எப்படின்னு பாருங்கள். 3 6 18, 5 10 30, 7 14 கொஸ்டின் மார்க். சரி, இதை பாருங்கள். 3 6 18 எப்படி வரும்? அதாவது 3 × 2 6, 6 × 3 18. ஸோ இதே மெத்தடில் 5 × 2 10, 10 × 3 30. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக போட்டுக்கணும். அதே மாதிரி இதை பாருங்கள். 7 × 2 14. அடுத்து 14 × 3 42. இந்த மாதிரி போட்டுக்கணும். அடுத்த கேள்வி பாருங்கள். இந்த இதை பார்த்தீங்கன்னா, அதாவது 1 1 2 2 கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் 36. ஸோ ஏதேனும் ஒரு மெத்தேடில் நம்பர் 36 வரணும். ஒன்று கூட்டலாம் அல்லது பெருக்கலாம், கழிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். பட்டு 2 ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது ஒன்று, இது ஒன்று. இதை பேஸ் பண்ணி நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த நம்பர் எல்லாத்தையும் கூட்டுங்க, இந்த 4ஐயும் கூட்டுங்க. தெரியும், கூட்டினீங்கன்னா என்னன்னு பாருங்கள். 1 1 2, 2 2 4, 4 2 6, 6 ஸ்கொயர் 36. அதே தான். அதாவது இந்த நம்பரை பூரா கூட்டி அதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணுறீங்க, நம்பர் கிடைக்கும். 3 6 10, 10 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 100 தான் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக போட்டுக்குங்க. அதே மாதிரி இந்த 4ஐயும் கூட்டுங்க. கூட்டினீங்க அப்படின்னா 1 2 3 1 2 3 5, 5 25. இதுதான் ஆப்ஷன். இந்த மாதிரி தெளிவாக போட்டுக்குங்க. அடுத்து இந்த கேள்வியை பாருங்கள். 8 2 36, 5 1 16, 9 4 கொஸ்டின் மார்க். நம்ம இந்த பக்கம் பார்க்கணும். இது ரெண்டுலேயும் என்னங்கிறத பார்த்துட்டு இந்த நம்பர் எப்படி, அதாவது லார்ஜ் நம்பராக வந்துச்சு அதை பார்க்கணும். இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். இது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா,
8 8 மைனஸ் 2 6, 6 வந்து ஸ்கொயர் பண்ணுங்க 36. 5 மைனஸ் 1 4, 4 ஸ்கொயர்டு 16. அதே மாதிரி தான் 9 மைனஸ் 4 5, 5 ஸ்கொயர்டு 25. இந்த மாதிரி தெளிவாக போட்டுக்கிறணும். அடுத்து இந்த கேள்வியை பாருங்கள். அதாவது டவுனில் வருது சரிங்களா. அதாவது ஒன்று கூட்டணும் அல்லது கழிக்கணும் அல்லது பெருக்கணும். சரி பாருங்கள். இப்போ எப்படி வருதுன்னா இந்த 3 2 7 35 எப்படி வரும் அப்படின்னா இந்த 3 2 கூட்டுங்க 5 வருதா, 5 வருது. 5 இன்ட்டு 7 அதாவது 5 இன்ட்டு 7 போட்டிங்க அப்படின்னா 35 வரும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த 2 நம்பரை கூட்டிக்கிறீங்க 5 கிடைக்குது, இன்ட்டு 7 மல்டிப்ளை பண்ணி 35 கிடைக்கும். அதே மாதிரி இந்த 2 கூட்டுங்க 9 கிடைக்கும். 9 இன்ட்டு 1 9 தான் கிடைக்கும். சரி அடுத்து இந்த 2 கூட்டுங்க 11, 11 இன்ட்டு 3 33, 33 இங்கே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தெளிவாக போட்டுக்குங்க. ஸோ அதாவது இதே மெத்தடில் கேட்பாங்களான்னு சொல்ல முடியாது, பல மெத்தடில் கேட்பாங்க சரிங்களா. நீங்கள் வந்து இது ட்ரைனிங் போனால் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து இந்த கேள்வியை பாருங்கள். 1 2 4 3 24. ஸோ இந்த 4 வந்து ஏதேனும் ஒரு இதில் வந்து நம்ம வந்து கூட்டலாம் பெருக்கலாம் கழிக்கலாம். எனக்கு 24 கிடைக்கணும். அதே மாதிரி தான். சரி நான் இது எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா பாருங்கள். இந்த 4 நம்பரை பெருக்கி பாருங்கள், கண்டிப்பாக 24 கிடைக்கும். பாருங்கள் எப்படி பெருக்கினாலும் சரி. பாருங்கள் 1 இன்ட்டு 2 2, 2 இன்ட்டு 4 8, M3 24 சரிங்களா. நாம 12 2 24 அதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு 3 9, 9 இன்ட்டு 1 9, 9 இன்ட்டு 1 9 தான். அதே மாதிரி தான் 3 இன்ட்டு 3 9, 9 2 18 இதை வரும். அடுத்து இதை பாருங்கள். 1 2 2 125, 1 1 1 27, 3 2 1 கொஸ்டின் மார்க் என்ன இந்த மாதிரி கேட்குறாங்க. இது என்னங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். அதாவது இந்த நம்பர் இந்த 3 நம்பரை கூட்டுங்க. கூட்டலாமா பாருங்கள். 1 + 2 3, 3 + 2 5, 5 க்யூப்பில் போட்டிருக்கேன். அப்போ 125 சரிங்களா. அடுத்து இந்த நம்பர் கூட்டுங்க. 1 1 1 3 கூட்டினா 3 கிடைக்கும். 3 க்யூப் வந்து 27. அதே மாதிரி தான் 3 2 5, 5 1 6, 6 க்யூப் பார்த்தீங்கன்னா 216. இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக போட்டுக்கலாம். போட்டியாளர்களே இதே மாதிரி தான் பல வடிவத்தில் பல மெத்தடில் கேட்பாங்க சரிங்களா. இப்போ வந்து நான் வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், கூட்டியிருக்கேன். சில சமயம் பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா மைனஸில் கொடுத்துருப்பாங்க, லெஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, சப்ட்ராக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் தெளிவாக போட்டுக்குங்க. சப்ட்ராக்ஷன் அண்டு ப்ளஸ்ஸு அல்லது சப்ட்ராக்ஷன் அல்லது மைனஸ் இந்த மாதிரி கேட்பாங்க. அது என்ன சார் சப்ட்ராக்ஷன் கேட்குறீங்களா? ஒன்றும் கிடையாது. அதாவது சப்ட்ராக்ஷன்னா ஒரு நம்பர் 6 கொடுத்துருப்பாங்க, -2 = 4, 4 இன்ட்டு 2 8 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சரிங்களா.